இந்த காலகட்டம் கர்த்தர் உங்களை உயர்த்தி பிரகாசிக்கிற ஒரு நேரம். The spotlight is upon you. Praise the Lord. இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு உங்களை வாழ்த்தி நான் சந்திக்கிறேன். இந்த காணொளி மூலமாக முதலாவது என்னுடைய இனிய மக்கள், ஜிசிசி, காப்பார், என்எல்எஃப் ஃபெலோஷிப், கிளாங், இஜிசி, மந்திங், இந்த 3 திருச்சபைகளின் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் இந்த காணொளி மூலமாக இதுவரையிலும் என்னை ஆதரித்து சப்போர்ட் பண்ணி இதை பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக இந்த காணொளி தொடர்ந்து போகாது. நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகஸ்ட் என்றாலே இன்ஸ்பிரேஷன், மெஜஸ்டி, அந்த மாதிரி. இது ஒரு கம்பீரமான ஒரு மாதம், ஆகஸ்ட் மாதம், மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ரொம்ப விசேஷித்தவர்கள், ரொம்ப மெஜஸ்டிக்காக இருப்பீர்கள். நீங்களாம் குபேரர்கள், அந்த மாதிரி நீங்கள் கம்பீரமானவர்கள். இந்த மாதத்துக்கென்று நான் எடுத்துக்கொண்ட அதாவது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 60:1-2 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எஸ், இந்த வசனம் குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அதோட பின்னணி நீங்கள் போனீங்கன்னா, அந்த தேவ ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள், எக்ஸைல். எனக்கு எக்ஸைல்னால் எனக்கு என்னன்னு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்மளாம் எக்ஸைல்னால் என்ன, சிறையிருப்புனா என்ன, ஊர் துரத்தப்பட்டு இன்னொரு நாட்டில் போய் அடிமைத்தனமாக இருந்து அந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லை. ஆனாலும் நம்ம அதிகமாக படிச்சிருக்கிறோம் பைபிளில், how the people of God suffered under the exiled and under the strong rule of the kings of the other nation. அடுத்த நாடுகளுடைய ராஜாக்களுடைய கொடுங்கோல், அவருடைய அதிகாரத்தின் ஆட்சி எப்படி வாழ்ந்தார்கள் என்று நிறைய படிச்சிருக்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அது நமக்கும் தான். என்ன மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கிறோன்னு தெரியவில்லை. அதில் கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரேல் தேசத்துக்கு தேவனுடைய மகிமை மறுபடியும் வந்துவிட்டது. த க்ளோரி ஹஸ் கம். க்ளோரி என்றால் ஒரு பிரகாசமான ஒரு ஒளிங்க. அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. தெர் இஸ் நோ வேர்ட் இன் தமிழ் ஓ இங்கிலீஷ் ஓ மிலே ஓ சைனீஸ் ஓ ஜெர்மன். அந்த க்ளோரி என்ற வார்த்தைக்கு அது டெஃபினேஷனே கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஒரு சூரியனை காட்டிலும் ரொம்ப பிரகாசமான அந்த மாதிரி ஒளி. அப்போ அப்படிப்பட்ட ஒளி இஸ்ரேல் தேசத்துக்கு வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுறாருங்க, இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். எனக்கு அன்பானவங்களே, நம்ம எழும்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நிறைய பேருக்கு நிறைய பொட்டென்ஷியலாக இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, திறன்கள் இருக்கிறது. ஆனாலும் எழும்ப முடியாமல் இருக்கிறது. காரணம் அந்த வார்த்தை, கர்த்தருடைய ரெவலேஷன் வேர்ட். ஏற்ற நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுது தேவன் எழும்புன்னு சொன்னார்னா, நம்ம எழும்பும் போது நம்ம நிச்சயமாக பிரகாசிக்க ஆரம்பிப்போம். இந்த எலும்பு என்ற வார்த்தைக்கு எபிரேயர் மொழியில் கும் என்ற அர்த்தம். கும் என்றால் சூரியன் காலையில் உதிக்கும் போது அந்த உலகம் சரியான அந்த நேரத்தில் அந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த சூரியன் அப்படியே வீசுகிறது, சிங்க் ஆகணும் ஒரே நேரம். அதே மாதிரி தேவனுடைய ஒளி எழும்பும் போது நாமும் எழும்பணும். அப்போ நம்ம எழும்பும் போது நமக்குள்ளாக இருக்கிற அந்த பிரகாசம் அப்படியே ஷைன் பண்ண ஆரம்பிக்கும், பிரைட்னஸ்ஸாக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ வுட் என்கரேஜ் யூ. இந்த காலகட்டம் கர்த்தர் உங்களை உயர்த்தி பிரகாசிக்கிற ஒரு நேரம். இந்த பிரகாசி என்ற வார்த்தைக்கு எபிரேயரில் ஓ அல்லது ஓன்னு சொல்கிற இங்கிலீஷில். அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலி. ஆபிரகாம் தேவன் ஆஸ்வதிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ பிறருக்கு
ஆசீர்வாதமாக இருப்பாய். ஸோ யூ அண்ட் மீ ஆர் பிளஸ்ட், நாட் ஃபார் அவர் செல்ஃப். நீங்களும் நானும் ஆசீர்வதிப்பு இருக்கிறோமாங்க, பிறருக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக. அப்போ தேவன் நமக்கு அந்த பிரகாசத்தை கொடுக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு அந்த பிரகாசத்துக்கு வீச வேண்டும், வெளியே ஒளி வீச வேண்டும். அப்படின்னா நான் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஒளி என் மேலே இருக்கிறது என்று நம் மக்களுக்கு அப்படி பிரதிபலிக்க வேண்டும். எப்படிங்க? அல்லேலூயா. ஸோ அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் விசேஷித்து வருங்க. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணி கொண்டார். You're going to shine. You're going to shine like a bright light. So இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிரகாசித்தது. இதோ இருள் பூமியை, காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. மக்கள் இருளில் வாழ்கிறார்களாம். ஆண்டவர் சொல்றார், இந்த காலகட்டத்தில் தேவனுடைய மகிமை உதித்து இருளில் வாழும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒளி வரணும். சுவாசிக்கிறீங்களா? ஸோ இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மாதத்தை இதயத்தில் வைத்து இதுவே உங்களுக்கு ஒரு துடிப்பாக இருக்கட்டும். கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ண போகிறார். இத்தனை நாள் நான் பிரகாசிக்காத ஒரு நிலைமையில் இருந்திருக்கலாம். I want to tell you that God is going to make you shine. Okay? So the spotlight is upon you. Another word for shining, the light of God is shining upon you, is favor. காருண்யம். கர்த்தருடைய காருண்யம் உங்கள் மேல் வரப்போகுதுங்க. பிரகாசிக்க வைக்கும் அந்த ஃபேவர்னால் என்ன தெரியுமாங்க? ஆண்டவருடைய உதவி. நீங்கள் போகிற இடம்லாம் அப்படியே டப்புன்னு எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்புறீங்களா? நம்புங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். இந்த மாதம் கர்த்தர் உங்களை அப்படி நடத்த போகிறார். பாஸ்டர் எப்போ பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அது தாங்க. யூ லைக் நெகட்டிவ்? நம்ம நெகட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை. நம்ம எல்லாம் பல விதத்தில் நெகட்டிவாக வாழ்ந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்ம பாசிட்டிவாக நம்ம உற்சாகமாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார். அதுக்காகத்தான் இயேசு வந்தார். இயேசுடைய வருகை ஒரு விசேஷமான வருகை. இந்த 60ஆம் அதிகாரம் ஏசாயால இது ஒரு மெசைனிக் போர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர். இது இயேசுடைய வருகை காண்பிக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரை நீங்கள் அதிகமாக விசுவாசிக்கும் போது இந்த மாதத்துக்கு என்று கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஸோ காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கிறேன். ஜிசிசி மக்கள், NLF மக்கள், EGC மக்கள், உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை விசேஷித்த முறையில் ஆஸ்வதிப்பார். ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்த்துக்கள் உங்களோடு இருக்கும் என்று. பாய்.